ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று வந்து நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்க 1 to 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து 51 to 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஒன்க்கு வந்து நிறுத்தற்குடி அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நமக்கே வந்து தெரியும். இதில் வந்து சி ஆப்ஷன் தான் வரும். கூட்டத்தின் தலைவர், அங்கே வந்து ஒரு கமா வரும். அப்புறமேட்டு வந்து டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். தென் வந்து இதுலேயும் வந்து நிறுத்தக்கூடிய தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3900. இங்கே வந்து ஒரு செமிகோலன் வரும். தென் வந்து மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. இதில் வந்து பி ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறுத்தக்கூடிய தான். இதில் வந்து நமக்கு டி ஆப்ஷன் வரும். இங்கே வந்து செமிகோலன் நடுவில் வரும். தென் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல். எழுத்து வழக்கில் வந்து எது இருக்குன்னா சொல்லு வராது, சொல்லிக்கின்னு அது வராது, சொல்கிற அதுவும் வராது. சொல் பி ஆப்ஷன் தான் வரும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் வந்து இதுலேயும் வந்து அதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எழுத்து வழக்கில் அமையாத சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபிடி மூணுமே வந்து எழுத்து வழக்கு தான். இந்த சி தான் குந்திக்க அப்படின்றது தான் வந்து பேச்சு வழக்கு. தென் வந்து சரியான எழுத்து வழக்குக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தியா, இது வராது. நேற்று நீ வருவாயா, அதுவும் வராது. நேற்று அவன் வருவானா, அது வராது. நேற்று நீ வந்தாயா, இதுதான் வந்து வரும். சிங்கம்க்கு வந்து என்னென்னா குருளை தான் வரும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது. இதில் வந்து பசுவுக்கு வந்து என்னென்னா கன்று வரும். தென் வந்து 59 வந்து சரியான சொல் வந்து என்னென்னா சுவர் வந்து எழுப்பினான் தான் வரும், கட்டினான் வராது. மற்ற எதுவுமே ஆப்டாக இல்லை. தென் வந்து 60th வந்து பொருத்தமான காலம் கண்டறிய. நான் வந்தேன் வந்து இறந்த காலம், கவிதை ஏற்றினால் வந்து இறந்த காலம், இது கரெக்டு. மேடையில் பேசுவேன் வந்து எதிர்காலம், மழை பெய்தது வந்து இறந்த காலம், இது எல்லாமே தப்பு. தென் வந்து நிகழ்காலத்தை குறிப்பது என்னென்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நடக்கிறது, இதுதான். சிரி என்ற வேர் சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிங்கிறதுக்கு வந்து எதிர்காலம் கேட்குறாங்க. அப்போ வந்து சிரிப்பால் வரும். நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எங்கே உள்ளது தான் வரும். அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார்? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? ஓகேங்களா. இதில் வந்து ப்ளூரல் கேட்டிருக்கனால யாவையும் வரும். நெக்ஸ்ட் வந்து மீனாட்சி சுந்தரனா நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். டேஷ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அவர் வந்து அவ்வளோ திறமை பெற்றிருக்கனால அவங்க மாணவர்கள் வந்து கற்பதை வந்து விரும்பினார்கள். அதனால் வந்து என்ன வரும்னா ஆகையால் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது, அப்படி தான் வரும். தென் வந்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யால் திரிந்து அற்று. இது வந்து இதோட இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அப்போ வந்து என்ன வரும்னா அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க. அதனால் அது போல தான் நடுவில் வரும். இரு பொருள் ஆக்குதலுக்கு வந்து உணவு, ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது, அந்த வந்து உணவு வந்து சமைக்கிறது. ஓகேங்களா. அதனால் பி ஆப்ஷன் வரும். சாப்பாடு ஆக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதனால். நெக்ஸ்ட் வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் வந்து மதலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பி ஆப்ஷன் தான் வரும். வானை ஒன்றிய மதலை போல அப்படின்னு வரும். இதில் வந்து பெருமநாட்டுப்படை அந்த நூலில் வந்து இந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு வானத்தை தாங்கி இருக்க மதலை போல, அந்த மாதிரி வந்து ஒரு மீனிங் வர கான்செப்ட் தான் இது. அது வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, இதுவும் அதே மாதிரி தான். தனதுங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம போடணும். தலைவர் டேஷ் கையால் பரிசு வழங்கினார். இதில் என்ன கான்செப்ட்னா தனது தமது எங்கே வரும்னா தமது வந்து ப்ளூரலில் வரும், தனது வந்து சிங்குலரில் வரும். பட் வந்து இதுவே ஒரு ரெஸ்பெக்டடான பர்சன் சொல்லணும்னா வந்து தமதுன்னு தான் வரும். இப்போ தலைவர் வந்தாவே தனது கையால் வராது, அது வந்து சிங்குலர் தான். பட் தனது வராது, தமது தான் வரும். ஏன்னா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற காரணமாக. இதில் வந்து தலைவர்னு இருக்க ஏவுடியும் வராது. மாடுகள் தமது தலையை ஆட்டின, அப்படி தான் வரும். ஏன்னா அது ப்ளூரல்னால மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான். ஓகேவா. அதனால் வந்து பி ஆப்ஷன் தான் வரும். தென் வந்து சால உரு தவ நனி கூர்களி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொருள், அது என்னென்னா மிகுதி, நமக்கே தெரியும். இதில் வந்து உயர்ந்தோங்கு மலை தொடரில் ஒரு பொருளுக்குரிய இரு சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடு. இதில் என்னென்ன இருக்குன்னா உயர்ந்து ப்ளஸ் ஓங்கு, அப்போ வந்து உயர் ஓங்கு. நெக்ஸ்ட் வந்து நகை என்னும் சொல் தரும் இரு பொருள். இதில் வந்து நமக்கே தெரியும், நகைனா சிரிப்புன்னு சொல்லுவாங்க, புன்னகை மாதிரி, அணிகலன்னு சொல்லுவாங்க. தென் வந்து குறில் நெடில் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான விடையை தெரிவு செய்க. பரி வந்து ஒரு வள்ளல், பரி வந்து குதிரை, நமக்கு நல்லா தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். இதான் வந்து கூற்று. காரணம் என்ன? மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. இது வந்து கூற்று வந்து கரெக்டாக இருக்குது, பட் வந்து காரணம் வந்து அதுக்கு ஆப்டாக இல்லை, அதனால் வந்து பி ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஹோமோகிராஃப்னால் நமக்கு தெரியும் ஒப்பெழுத்து. நெக்ஸ்ட் வந்து காஸ்மிக் ரேஸ்னால் வந்து விண்வெளி கதிர்கள். கலைச்சொற்கள் வந்து நூல்னால் வந்து த்ரெட்டு, புக்குன்னு நம்ம கொடுக்கல, அதனால் த்ரெட்டு தான். நெக்ஸ்ட் வந்து யாண்டுனா வந்து எங்கேன்னு வந்து பொருள் வரும். நெக்ஸ்ட் வந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் ஈன்றுக்கு வந்து பெற்று வரும், ஃபஸ்ட் ஒனுக்கு 4. கொம்புக்கு வந்து கிளை வரும். அதிமதுரம் வந்து மிகுந்த சுவை. குரங்கு வந்து கவி, அதான் வரும். அதிமதுரம் வந்து ஆட்லலாம் நிறைய பார்த்துருப்போம், அதனால் அது வந்து டி ஆடில் வரும். மிகுந்த சுவை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து 4. நெக்ஸ்ட்டு கொம்பு வந்து கிளை, சி ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து வீட்டு பயன்பாட்டிற்கான பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா இதுவும் பொறுத்துக்க மாதிரி தான். ஆனால் நிறை, ஆனால் பசு, அதுதான் நிறை. இன்னொரு வேர்டு இருக்குது. ஆடுனா வந்து மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஒளி வந்து கற்றை வரும். கல் வந்து கற்குவியல்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 பி ஆப்ஷன். கட்டளை தொடர் என்னென்னா பார்த்தாலே நமக்கு தெரியுது, பூக்களை பறிக்காதீர். இதுதான் வந்து டி ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பொருட்கோள் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஒரு லைன் கொடுத்துட்டு ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. இதில் வந்து என்ன கான்செப்ட்னா, இதோட ஆன்சர் என்னென்னா கொண்டு கூட்டு பொருட்கோள் தான். கான்செப்ட் என்னென்னா கொண்டு கூட்டு பொருட்கோளில் வந்து செய்யுளில் இருக்க அடியெலாம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி வந்து பொருள் கூட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. குவளை வந்து குளத்தில் தான் இருக்கும். ஆழத்து மேலே, ஆலமரத்து மேலே என்ன இருக்குன்னா குரங்கு தான் இருக்கும். பட் வந்து அதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானபடி வந்து கொண்டு கூட்டி பொருட்கொள்கிறது தான் வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது வந்து எந்த நூல்னால் வந்து கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் வந்து ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, இதான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழர்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். இந்த மாதிரி வந்து மாற்றி பொருள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். எந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் மாதிரி. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். பட் வந்து ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தான் கஷ்டம். பிழையை திருத்தி எழுதுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து 90th கொஷின். வாரணம்னா யானை, சூரன்னா வீரன், பரினா குதிரை, கமுகுனா பாக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 4, சூரன் வீரன் 4, 3, தென் பரினா குதிரை 4, 3, 2, 1 டி ஆப்ஷன் தான் வரும். சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. இதில் பார்த்திங்கன்னா வறுக்கை, இருக்கை, புல், தாவரம், புல் இந்த இல் வரும், வேற இல்லை. அல்லல் சேரு, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. மடிவு, தொடக்கம், இதில் வந்து சி ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறுத்துக. கலனினா என்ன? வயல். சமர்னா என்ன? போர். களம்னா என்ன? கப்பல். ஆலினா கடல். இதில் பார்த்திங்கன்னா 4, 3, 1, 2 பி ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒருமை பண்பை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்மான் என்பர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். ஒருத்தர் தான் கண்டுபிடித்தனர் வராது, கண்டுபிடித்தன அது வராது, கண்டுபிடித்தார் இதுதான் வந்து வரும், சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை பிழை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. இதில் வந்து நமக்கு வந்து பி ஆப்ஷன் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து வினா அளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொஷின்ஸ்க்கு போயிருங்க, அப்புறமேட்டு வந்து ஆன்சர் தேடுங்க, எல்லாம் டைம் வந்து எடுத்துக்கும். விடுதலை போரில் பங்கேற்றவர். இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா முத்துராமலிங்கர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் முத்துராமலிங்கர் வருவார். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல். இதில் பார்த்தீங்கன்னா இதனால் படிங்க. இவரோட வீர உரையை வந்து கேட்ட மக்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக வீறு கொண்டு இருந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அப்போ வந்து ஆன்சர் என்னென்னா சிறையில் அடைத்தது. நெக்ஸ்ட் வந்து மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்ட சட்டம். இதில் பார்த்திங்கன்னா மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. இதில் பார்த்திங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் இதான் வந்து வரும், சி ஆப்ஷன். தென் வந்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் வந்து வங்கசிங்கம் என்று பாராட்டப்பட்டவர். இது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் வருவார்.
அப்போ டி ஆப்ஷன். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 50க்கு எவ்வளோ மார்க் வந்து போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.